இப்போ நம்ம பேஜ் கஸ்டமைசேஷன்ல கான்டாக்ட் டெக்ஸ்ட் பேஜ் வந்துட்டு எப்படி கஸ்டமைஸ் பண்றது அப்படின்றத இங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன். கான்டாக்ட் டெக்ஸ்ட் பேஜ் அப்படின்றது வெப்சைட்ல நமக்கு இங்க ஷோ ஆகும். இங்க நம்ம என்ன டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு என்டர் பண்ணுமோ நம்ம ஸ்டோர் பத்தின டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கான்டாக்ட் அஸ் ஜெபென்சில் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க டிஸ்கிரிப்ஷன் வந்துட்டு என்டர் பண்ணிட்டு அப்டேட் வந்துட்டு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு இங்க ரிவ்யூல வந்துட்டு அப்டேட் வந்துட்டு ஆயிரும். அடுத்தது நமக்கான ஸ்டோரோட டீடைல்ஸ் எல்லாமே நம்ம இங்க என்டர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கஸ்டம் ஸ்டோர் அப்படின்ற டாகல் வந்துட்டு எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கஸ்டமா நம்ம வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு என்டர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டோரோட நேம், அட்ரஸ், ஃபோன் நம்பர், மெயில் ஐடி இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே நம்ம இங்க நோட் பேட்ல டைப் பண்ற மாதிரி இந்த எடிட்டிங் டூல்ல வந்துட்டு டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஸ்டோர்ஸ் வந்துட்டு அதிகமா இருக்கு, எல்லா ஸ்டோர்ஸோட அட்ரஸுமே நம்ம இங்க ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆட் ஸ்டோர் வந்துட்டு கொடுத்துட்டு நம்ம ஸ்டோரோட அட்ரஸ் வந்துட்டு இங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம டிஃபால்ட்டா ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஸ்டோரோட நேம் அண்ட் லொகேஷன், ஃபோன் நம்பர் இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே நமக்கு இங்க ஷோ ஆகும். அதுல நம்ம என்டர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நம்ம மல்டிபிள் ஃபோன் நம்பர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணோம் அப்படின்னாலுமே நமக்கு இங்க பிளஸ் சிம்பிள் வந்துட்டு இருக்கு, அதை ஆட் பண்ணிட்டு நம்ம ஃபோன் நம்பர்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம என்டர் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே நமக்கு இங்க கான்டாக்ட் அஸ் பேஜ்ல வந்துட்டு ஷோ ஆகும்.